நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யோகி அங்கிள், என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அம்மா இல்லையா? யார் இவரு? ஏப்பா யோகி, இவன் தானே சாரதாவோட மூத்த பையன்? நல்லா கவிதை எல்லாம் எழுதுவான்னு சொன்னேன். என்னோட மூத்த பேரன் சீனு இவன் தானே? எப்படிப்பா இருக்க? நான் தாத்தாப்பா. ஒரு வாட்டி தாத்தான்னு கூப்பிடுப்பா, ஒரே ஒரு வாட்டி. தாத்தா, மாமா காவேரி, அம்மா காவேரி, நான் உன் தாத்தாம்மா, உன் தாத்தா. யோகி அங்கிள், தாத்தைய வெளியே நிக்க வச்சிட்டு இருக்கீங்க. வாங்க தாத்தா, உள்ள போவோம். வேண்டாம்மா, நான் ஒரு அயோக்கிய, ஒரு ரவுடி, கொலைகார். நான் வீட்டுக்குள்ளார வந்தா என்ன மோளி சாரதாக்கு பிடிக்காதுமா. நான் இங்கேயே எங்கேயாச்சும் ஓரத்துல இருந்துட்டு போறேம்மா. தாத்தா, நான் அம்மாட்ட பேசுறேன் தாத்தா. வேண்டாம்ப்பா, அவளுக்கு பிடிக்காதுப்பா, வேண்டாம். நான் சொன்ன சித்தி கேட்பாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க வாங்க உள்ள போ. காவேரி, இவர் ஏன் இன்னும் இங்க இருக்காரு? அம்மா, தாத்தா இங்க இருக்கட்டுமேம்மா. யார் சொன்னா தாத்தான்னு? தாத்தா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல உள்ள போ. பரவாயில்ல நீ உள்ள போ. போங்க. என்னதான் இருந்தாலும் நீ உள்ள போ. சாரதா, யோகி, முதல்ல உங்க மாமா கூட்டிட்டு வெளியே போங்க. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட பாருங்க. வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு. ஒரு பெரிய ஒரு வெயில் ஒதுங்கி இருக்காருன்னு விட்டுடுங்களேன். சாரதா, என்ன மன்னிச்சிருமா. நான் இனிமேல் ஒரு தப்பும் பண்ண மாட்டேம்மா. நான் திருந்திட்டம்மா. இது கூட உனக்கு ஒரு ஆபத்து, என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்டனால சகிக்க முடியலம்மா. இனிமே நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறேம்மா. நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேம்மா. என்ன வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதம்மா. அம்மா, சாரதா, சாரதா. மாமா அழாதீங்க, வாங்க என் வீட்டுக்கு போலாம். நான் யாரு வீட்டுக்கும் வரமாட்டேன். நான் செத்தாலோ எந்த மோளி சாரதா வீட்டுக்கு கிடந்த நான் மறிக்கலோ நான் வரமாட்டேன். என்னை எங்கேயும் கூப்பிடாத. நான் வரமாட்டேன், வரமாட்டேன். மாமா சரி, உங்களுக்கு தான் உங்க பொண்ணை பத்தி தெரியுமே. முதல்ல கோவப்படுவாங்க, அப்புறம் சரியா போயிடும். இங்க நிறுத்துப்பா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாங்க மாமா, ஆட்டோ வந்துடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். மாமா வீட்டில் சக்தி இருக்கா? சாப்பிட்டு பேசிட்டு காலையில் வந்துடலாம், வாங்க. யோகி, என்ன தொந்தரவு பண்ணாத. நான் வரமாட்டேன். தாத்தா சொன்னா கேளுங்க தாத்தா. தயவு செய்து யோகி அங்கிள் கூட போங்க. நீங்க வேற காலையில சாப்பிடாம இருக்கீங்க. உங்களால அவரும் சாப்பிடாம இருக்காரு. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன். மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, அம்மா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை மாற்றவே மாட்டாங்க. தாத்தா தயவு செய்து அவரோட போங்க. உங்க அம்மா தான் முடிவு எடுப்பாங்களா? அவ நான் பெத்த பொண்ணு. அவளுக்கு அவ்வளோ பிடிவாதம் இருந்தா அதே பிடிவாதம் எனக்கும் இருக்கும். நான் போக மாட்டேன். தாத்தா தாத்தா, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க.
யோகி அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, போங்க தாத்தா. ஏமா நீ என்ன விரட்டுறியா? விரட்டல தாத்தா. வயசான காலத்துல நீங்க அப்படி பட்னி இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கூட்டிட்டு போங்க அவரை. காவேரி, நீ மேடம் கிட்ட பேசுறதுன்னு நானும் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பேசி பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் என் பேச்சு கேட்பாங்க. இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. நீங்க சாப்பிடலாம அவங்களும் சாப்பிடல. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? சீனு, நீ போ. அப்ப தாத்தா? ஆமா, தாத்தா நீ பாத்துட்டு இருந்தேன்னா இப்போவாது உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. உன்னை தேடி சித்தி வந்தாங்க. இவங்க எல்லாம் தெருவுல தான் நிக்கணும். சாரிப்பா, நான் வரல. நீங்க போங்க. தாத்தா தாத்தா, சித்தி தூங்கிட்டாங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன், ஒழுங்கா சாப்பிடுங்க. என் பொண்ணு கையால சாப்பாடு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். வேற யாரு கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், சொல்லிட்டேன். உங்க பொண்ணு கையால் தான் நீங்க சாப்பிடணும்னா இப்போதைக்கு நீங்க சாப்பிடவே முடியாது. 2 பேரும் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அங்கிள், இப்ப என்ன பண்ண போறீங்க? இங்க தான் இருப்போம், நீ போ. என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் மேடம்? யோகி, எனக்காக நீ ஏன்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உனக்காக உன் பொண்ணு சக்தி எங்க வீட்டுல காத்துட்டு இருப்பா. குழந்தை பயப்பட போகுது, வீட்டுக்கு போப்பா. மாமா வாங்க, என் வீட்டுக்கு போகலாம். ஒரு 2 நாள் அங்கே இருக்கலாம், எல்லாம் சரியா போயிடும். நான் என் பொண்ணு சாரதா விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். மாமா, நேத்துலேருந்து நீங்கள் சாப்பிடல. ஆரம்ப காலத்துல மூட்டை தூக்கி பொழைச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன 3 வேளை சாப்பிட்டுட்டா இருந்தேன்? அப்படிதான்ப்பா நான் பெரிய பணக்காரனானே. இதெல்லாம் பழகி போச்சுப்பா. தாத்தா, ஏன் தாத்தா அம்மா இப்படி தொந்தரவு பண்றீங்க? ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க, அதுல நீங்க வேற. நீங்க பேசாம யோகி எங்கள் வீட்டுக்கு போங்க. நான் போக மாட்டேன் சீனு. உங்களையெல்லாம் பார்க்காம என்னால எப்படிப்பா இருக்க முடியும்? உங்களையெல்லாம் பார்த்துட்டே சாகணும் தான்ப்பா என்னோட ஆசை. தாத்தா, அம்மா எப்படி உங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. நீங்க யோகி எங்களோட போங்க. நான் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். தாத்தா, நீங்க நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடவே இல்லை. டீ சாப்பிட்றீங்களா? நம்ம வீட்டுல வேண்டாம், கடையில இருந்து வாங்கிட்டு வரேன். என் மோளை சாரதா என்ன மன்னிச்சு அவ கையால ஏதாவது எடுத்து கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். தாத்தா, இப்போ நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? எனக்கு வேண்டாமா. ஐயோ, சித்தி வெளியே போயிருக்காங்க, அவங்க வர்றதுக்குள்ள சாப்பிடுங்களேன். வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடல, உங்க கூட பேசவே மாட்டேன். இந்தாங்க சாப்பிடு கொஞ்சம். ஐயோ, என்ன யோகி, என்ன வேதனைப்படுத்துறதா முடிவு பண்ணிட்டீங்களா? இவரை வெளியே கூட்டிட்டு போக மாட்டீங்களா? இல்லை மேடம்,
நான் எத்தனையோ வாட்டி அவர் கூப்பிட்டேன், அவர் வரவே மாட்டேன்றாரு. என்ன பண்றதுன்னு புரியல. போல சாரதா, நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா. சத்தியமா சொல்றேம்மா, நான் திருந்திட்டேம்மா. நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க எப்போ இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் மாறி போயிடுவீங்க. உன்ன எப்படி நம்ப வைக்கிறதுன்னு யோகி சாரதா கிட்ட சொல்லப்பா. என்ன நம்ப சொல்லப்பா யோகி. நான் எப்படி எப்படி நம்ப வைக்கிறது? சாரதா, நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்பா, சத்தியமா கேக்குறப்பா. நான் உங்களை நம்பவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யோகி, என்ன யோகி, கூட்டிட்டு போங்க. ஐயோ, நான் எப்படி நம்ப வைக்கிறது? எப்படி புரியலையே. இதுதான் ஒரே வழி. தாத்தா, மாமா எந்திரி மாமா. என்ன மாமா இது? நம்ப மாட்டேன். என்னது? என்ன அரசியம்? நீ ஈஸ்வரன் அரசியம். அதுல நீ உயிரோடு இருந்தானே. நீ ஈஸ்வர யார் முன்னாடி தலை பிடிச்சிட்டு இல்லையா? இந்த நாத்தோட ஜோதிச்சு நோக்கு. யோகி, சாரதா தான் எனக்கு எல்லாம்ப்பா. ஆரம்பத்துல இருந்தே அவ சொல்றதெல்லாம் கேட்டுருதா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அம்மா சாரதா, என்ன மன்னிச்சிருவா, என்ன மன்னிச்சு என்ன ஏத்துக்குவா. தாத்தா பாவமா, இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டாருமா. நீங்க தானமா சொல்லியிருக்கீங்க வயசானவங்க குழந்தைங்க மாதிரி அவங்க மதிக்கணும், திட்டக்கூடாதுன்னு. அவர் நம்ம தாத்தாவை நினைக்க வேண்டாமா? ஏதோ வயசானவர் வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்னு ஓரமா தங்கிட்டு போட்டுமே. மொளை சாரதா, என்னவோ அப்பாவை நினைக்க வேண்டாமா, அப்படி நினைக்க வேண்டாமா. ஏதோ வயசுனா வழி போக்கட நினைச்சு இந்த வீட்டுல இருக்க விடமா. என்ன ஏத்துக்கோமா, என்ன துரத்தி விட்டுறாதமா. மேடம் ப்ளீஸ். யோகி, அவர்கிட்ட சொல்லுங்க, சண்டை போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, கோவப்படக்கூடாது. பிரபாவதிக்கும் எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்தே என்னை அவமானப்படுத்தலாம். ஆனா அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இருந்துட்டு போக சொல்லுங்க. சித்தி, சித்தி, கவரிக்கா, சித்தி. யார் நீங்க? உங்களை தான் கேக்குறேன், யார் நீங்க? நீ ஸ்ரீ தானே? நான் ஸ்ரீதான். நீங்க யாருன்றத முதல்ல சொல்லுங்க. நான் உன் தாத்தாடா. தாத்தா? ஈஸ்வர பாண்டியன்டா. தாத்தா? நீ டாக்டராம? ஆமா தாத்தா. தாத்தாக்கு முட்டி எல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. ஏதாச்சும் நல்ல மருந்து இருந்தா கூட. கண்டிப்பா கொடுக்குறேன். கண்டிப்பா கொடு. கண்டிப்பா கொடுக்குறேன் தாத்தா. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். தாத்தாவை அறிமுகப்படுத்தணும் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். கடைசியில் நீங்க 2 பேரும் அறிமுகம் ஆயிட்டீங்களா? ஆமா, நீ மட்டும் தான் வந்தியா? உன் சம்சாரம் கூட வரலையா? இல்ல தாத்தா, காவேரிக்கா ஃபோன் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வா அப்படின்னாங்க. வந்தா நீங்க எங்க இருக்கீங்க? சாரதா, அம்மா சாரதா. அட, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்து சித்தி. அம்மா நல்லா பார்த்து சொல்லு, நல்லா பார்க்கணும். சின்ன வயசுல நான் இருந்த மாதிரி இல்ல ஸ்ரீ. அப்படியே இருக்க. என்ன மட்டும் கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க. இவ ரொம்ப கோவக்காரன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு நீ என்ன செஞ்ச? இப்பவே ரொம்ப ஜாஸ்தி. நீங்க வேற ஏத்தி விடுறீங்களா? அம்மா கிளினிக் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காவேரிக்கா ஃபோன் பண்ணாங்க. முதல்ல கிளினிக் போ. சரி நான் கிளம்புறேன் சித்தி. எந்த மோள நீ?
குழந்தை நல்லா சாப்பிடாடு வர கேள்விப்பட்டேன். ஏதாச்சும் சாப்பிட்டு போட்டுமா? சாயங்காலம் வந்து சாப்பிட்டோம். இப்ப கிளம்பு. இது நான் கிளம்புறேன். கிளம்பு. அவ ரொம்ப கோவக்காரிப்பா. சொன்னா கேட்கலன்னா கோவப்படுவா. நீ போயிட்டு வாப்பா. சரி நான் வரேன் தாத்தா. சாயந்தரம் வரேன். சரி. சங்கீதா, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? கிளினிக்கு போறேன்னு சொல்லிட்டு எதுக்கு இங்க வந்தீங்க? சங்கீதா, நான் ஸ்கூல் பையன்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு. நான் சொன்ன போது நம்ப மாட்டேனே. இப்ப கண் கூட பார்த்தல. கிளினிக் போறேன்னு சொல்லிட்டு நேரா சித்தி வீட்டுக்கு வர வேண்டியது. சித்தியும் நன்னா உட்காந்து வச்சு சாதம் போடுவா. இவரும் நன்னா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் கிளினிக்ல என்னத்தையும் வெட்டி முறிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள டயர்டா நுழைவார். நீ ஏமாந்துட்டடி சங்கீதா, நீ நன்னா ஏமாந்து போயிட்ட. நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க வரதுக்கு ஏன் அப்பா கார் எடுத்துட்டு வந்தீங்க? அப்பா காரை எடுத்துன்னு வரும்போதே நான் உங்ககிட்ட கேட்டேன்ல. நீ என்ன சொன்ன? என் புருஷன் என்னமோ கிளினிக் போறார், ஹாஸ்பிட்டல் போறான்னு என்னமோ பெருமை பீத்திண்ட. கடைசியில பார்த்தல, இவர் என்னமோ சம்பாதிச்சு போட்டு ஒன்னும் உருப்படுற மாதிரி தெரியல. சங்கீதா, உங்க அம்மா கூட இங்க இருந்து போறியா? உங்க அம்மா பேசுறது எங்க சித்தி கேட்டாங்கன்னா வீணா பிரச்சனை வரும். என்ன என்ன பிரச்சனை வரப்போறது? வாமா போலாம். இத பாருடி, இப்பயும் ஒன்னும் குடிமொழிக்க போயிடல. நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேளு. இனிமே உன் புருஷன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வை. சங்கீதா, உங்க அம்மாவை கூட்டு போறியா இல்லையா? நீ வாமா. சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல? வரேன் போ. தேவள்ளி, நீ எதுக்கு இங்க வந்த? 2 நாளா நீங்க வீட்டு பக்கமே வரல. செலவுக்கு நான் என்ன பண்றது? அதான் உங்களை பார்த்து காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு தானே சம்பளம் தருவாங்க. சம்பளம் கொடுத்தா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவோம்ல. ஒன்ன யாரும் இங்க வர சொன்னா? சமைக்கிறதுக்கு வீட்டுல ஒன்னும் இல்லைன்ற. செலவுக்கு ஏதாவது பைசா இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டேன். சரி, நீ போய் பிரபோதயம் இருப்பாங்க, இல்ல வேலை இருப்பாரு, சம்பளம் கொடுன்னு கேளு, தருவாங்க. நான் காய்கறி மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி போ. என்னங்க? என்ன? அவங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? 2000 ரூபா சம்பளம்மா. தீபாவளிக்கு அட்வான்ஸ் ஆகணும்ல, அதுல 200 ரூபா பிடிச்சிப்பாங்க. பாக்கி 1800 ரூபா தருவாங்க. நீ ஒன்னும் கேட்க வேண்டாம். ஐயோ!
வெட்டுறியா சார். என்னடா புல் வெட்டுற? என்ன மாதிரி ஒரு பையன் இந்திய நாட்டில் புல் வெட்ட முடியாது. இந்த பார், இந்த பக்கம் இருக்கிற புல்லுக்கெல்லாம் வெயில் ஜாஸ்தியா இருக்கு, சம்மர் கிராப் அடிக்கணும். சரிங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார், இந்த புல்லுக்கெல்லாம் பங்கட் அடிக்கணும். சரிங்க. இந்த பக்கம் செடிக்கெல்லாம் குடுமி வச்சு விடு. சரிங்க. ஆமா, எங்கடா அந்த ராஜ்குமார் பையல காணும்? காய்கறி வாங்க கடைக்கு போயிருக்காருயா. அவன் என்னை விட கமிஷன் அடிக்கிறான்டா. காடைக்கறி வாங்கிட்டு வானா, காக்கா கறி வாங்கிட்டு கொடுத்துருக்கான். நேற்று ராத்திரி சாப்பிட்டு படுக்கிற கனவுல ஒரே காக்காவா வருது. என்ன பேசலாம் பார்த்தா காக்கான்னு கத்துதான் தோணுது, பேச முடியல. என்ன பாப்பா ஒரு மாதிரி இருக்கு? அம்மா பிரசாத் எங்க காணோம்? வெளியில போயிருக்கான். பாப்பா, இந்த நேரத்தில் நம்ம பிரசாத தனியா அனுப்ப கூடாது. ஒண்ணு நீ போகணும், இல்ல நான் போகணும். உஷாராயிக்க சொல்லி வைக்கிறேன். என்னாச்சு? ஐயோ, ஒரு கார் ஏத்தி செத்து போயிட்டாரு. என்னம்மா இப்பதான் நம்ம கடைக்கு போனா? இப்பதானே கடைக்கு போனாரு. ஒரு வாரமா தான் போயிட்டு இருந்தாரு. அந்த சாரதா பையன் டாக்டர் பையன்ல கார் ஏத்தி கொண்டுட்டாரு. பாத்தியா பாப்பா, நம்ம மேல உள்ள கோவத்துல நம்ம வேலைக்காரர் அரிசி மூட்டை கொண்டுட்டான். உடக்கூடாது பாப்பா. என்ன கை குழந்தைய வச்சு நான் என்னென்ன பண்ணுவேன்? அம்மா, நீங்க தான் எனக்கு ஒரு வழி பண்ணணும். சரி சரி சரி, அழாத. ஐயோ, அழாதம்மா, அழாத. நான் இனிமே என்ன வேலு, நான் பணம் கொடுக்குறேன். நீ கூட இருந்தா ஆக வேண்டிய காரியம். அழாதம்மா. கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னாச்சுமா திடீர்னு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? யார் மோதுனா? போயிட்டாருன்னு. பாப்பா, ஏன் பாப்பா இந்த ஆக்சிடென்ட்டை நமக்கு சாதகமா மாத்திக்கிட்டா என்ன? எப்படி? பாப்பா, சாரதா குடும்பத்துக்கும் நமக்கும் ஏற்கனவே பகை. இந்த பகையின் காரணமா தான் அரிசி மூட்டை வேணும்னே நம்ம வேலைக்காரனை இடிச்சு கொண்டுட்டான் அப்படின்னு கேஸை திருப்பி அவனை ஜெயிலுக்கு தள்ளிடுவோம். சாரதா கிட்ட பணம் இல்லை, ஜாமீன் எடுக்கவே முடியாது. நிரந்தரமா அரிசி மூட்டை ஜெயில இருக்க வேண்டியதுதான். இந்த நேரத்தை பயன்படுத்தி அவனுக்கு உதவி பண்ற மாதிரி போய் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். அப்படிதான் ஸ்வேதா கிட்ட கையெழுத்து வாங்கணும். அதே மாதிரி அரிசி மூட்டை கிட்டையும் சாரதா இல்லத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கையெழுத்தை வாங்கிடுவோம். என்ன சொல்ற? நீ என்ன பண்ற? வக்கீலுக்கு பிரசாதுக்கு ஃபோன் பண்ணி இந்த பொம்பளை விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க சொல்லு. மற்றவரை நான் பாத்துக்கிறேன். பணம் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடு. ஏன்னா அந்த பொண்ணோட வாய் அடைச்சு இது நமக்கு சாதகமா மாத்தணும். அதுக்கு தான் சொல்றேன். ஹலோ இன்ஸ்பெக்டர். எஸ், சொல்லுங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ரீயை பார்க்கணும். போய் பாருங்க. போமா. ஐ ஆம் அட்வொகேட் வரதராஜன். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சசி. மிஸ்டர் சசி, அவரை நீங்க எந்த பேசிக்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரை மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி. ஆக்சுவலி இது ஆக்சிடென்டல் மர்டர் தானே? இல்ல, இது ஒரு பிளான் மர்டர். என்ன சொல்றீங்க? இறந்து போன ராஜ்குமார் பிரபாவதி மேடம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தனால அவங்களுக்கும் சாரதா மேடம்க்கும் இருந்த பகையை வச்சு இவர் இந்த கொலையை செஞ்சிருக்கலான்னு ராஜ்குமாரோட மனைவி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இவர் மேலே இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா? சாரி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீ, சித்தி 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 என்னமே பாத்தீங்களா சித்தி? ஸ்ரீ, என்னப்பா? சித்தி, எனக்கும் சங்கீதாக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல சித்தி. நான் உங்களை பார்த்துட்டு கிளம்பி வரும்போது சங்கீதாவை பத்தி நினைச்சிட்டு போயிட்டு இருந்தேன் சித்தி. சரி, பாட்டு கேட்கலாமேன்னு கேசட பார்த்துட்டு நிமிந்து பார்த்தா அவன் நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கான் சித்தி.
நான் எவ்வளவு பிரேக் போட்டு சித்தி, அப்ப கூட வண்டி நிக்கல. அவங்கள போய் மோதிருச்சு. நான் வேணுமே எதுவுமே பண்ணல சித்தி. அப்புறம் அந்த பிரபாவதியும் வேலுமணியும் வந்து நான் பிளான் பண்ணி தான் அவனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க சித்தி. சித்தி, நான் எதுவுமே பண்ணல சித்தி. எனக்கு எதுவுமே தெரியாது சித்தி. ஒண்ணுமே பண்ணல சித்தி. சித்தி, என்ன பேசிஸ்ல அரெஸ்ட் பண்ணீங்க? மேடம், இது சாதாரண ஆக்சிடென்ட் கேஸா இருந்தா நீங்க வரத்துக்கு முன்னாடியே அவரை ரிலீஸ் பண்ணிருப்போம். இன்னொரு விஷயம், ஒரு 20-25 வருஷமா உங்களுக்கும் பிரபாவதி மேடக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஸ்ரீக்கும் பிரசாத்துக்கும் தகராறு நடந்திருக்குன்னு இறந்தவரோட மனைவியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனோட அடிப்படையில தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளை காலையில இவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். நீங்க எதுவா இருந்தாலும் அங்க பாத்துக்கோங்க. சாரி மேடம், ஐ எம் ஹெல்ப்லெஸ். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சித்தி. ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அங்கிள், ஸ்ரீ அழாத, தைரியமா இரு. ஸ்ரீ, கவலைப்படாதடா. அந்த பிரபாவதி உன் மேல வேணும்னே தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கா. அவ ரொம்ப நாள் நல்லா இருந்துட முடியாது. அவன் நம்ம குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. ஸ்ரீ, ஜெயிலுக்கு வந்திருக்கோன்னு வருத்தப்படாத. என்ன பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. நீ நம்ம வீட்டுக்காக வந்திருக்கேன்னு வச்சுக்கோ. வைக்கம் முகமது பஷீர் மாதிரி பெரிய எழுத்தாளர்கள்லாம் ஜெயிலில் தான் நாங்கள் படைப்பில் எழுதியிருக்காங்க. வருத்தப்படாத. என்ன ஸ்ரீ, ஸ்ரீ, அழாதப்பா. அழாதடா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணியாச்சு மேடம். சித்தி, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டதுனால இப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம எதா பண்ணோம்னா அப்புறம் சாட்சியை கழிச்சிட்டோம்னு சொல்லி ஸ்ரீயை ஜாமீன்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கேஸை கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணி எப்படியா ஸ்ரீ வெளியே கொண்டு வந்துடுறேன். மற்றதில் நான் பார்த்துக்கிறேன். ஐம் சாரி சங்கீதா. சாரி. ஸ்ரீ, ஐம் சாரிடா. இப்போ என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியல. சாரிடா. ஸ்ரீ, நீ வேணும்னு இந்த ஆக்சிடென்ட் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேலேயும் உங்க அப்பா மேலேயும் இருக்கிற கோவத்துல என் பிள்ளைங்களை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தப்பு செஞ்சாதான் ஜெயில இருக்கிறதுக்கு அவமானப்படணும். நீ எந்த தப்பும் செய்யல, அதனால நீ அவமானமா எடுத்துக்காத. அப்படி நினைச்சனா உன் மனசு ஊனமாகும். உன் அப்பா அம்மாக்கு செய்யற கடமையா நினைச்சு நீ கேடு, நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். தைரியமா சித்தி. எவ்வளவு அடி வாங்கினா நாய்களுக்கு புரியாதா? மாமா கொஞ்சம் பேசாம இருங்களேன். என்ன பேசாம இருக்க சொல்ற? போய் கேஸ் போட்டு என் பேரனை உள்ள தள்ளி இருக்காங்க.
இதை பார்த்து நான் பேசாம இருக்கணுமா? ஈஸ்வர பாண்டியனால முடியாதுப்பா, முடியாதா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற சிக்கல் அதிகமாக்கணும்னு பாக்குறீங்களா? உங்க பேரன் பண்ணது சரியா? நடு ரோட்ல நின்றுட்டு இருந்தானா, தெரியாம இடிச்சிட்டானா? ஒரு மனுஷனோட உயிருக்கு வேல்யூ தெரியாது. அப்படியே ஒரு டாக்டர் பேசுறது. ஒரு 10 நாள் உள்ள இருக்கட்டும். அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்க, வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா என் வீட்டுல இருங்க, இல்லைன்னா வெளியே போங்க. போங்க. சங்கீதா, நீங்க ஒரு அம்மாவா பேசல, இன்னும் கலெக்டராவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பண்ண மாட்டேன் சார் பண்ண மாட்டேன் சார். ஹலோ ஹலோ, யாரு? பிருந்தா இருக்காங்களா? பிருந்தாவா? எஸ். நீங்க? மனோகர். மனோகரா? எஸ் சார். ஐபிஎஸ்ஸா? ஆமாம் சார். சாரி, ராங் கால் சார். நீங்கள் ஃபோனை வையா வந்துட்டான். மகனே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன மாதிரி இருக்கணும்டா. ரிசீவர் எடுத்து கேட்கும்போது வாய்ஸ் உனக்கு பிடிக்கலன்னு வையே, பொட்டுன்னு வச்சிடணும். அதை விட்டு மனோகரா, பிருந்தாவா அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஜேம்ஸ், இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. சும்மா இரு ப்ளீஸ். உன் மருமகளுக்கு ஏதாவது பொம்பளை ஃபோன் பண்ணுறாளா? எடுக்கும் போதெல்லாம் இவனும் ஆம்பளை. மனோகரன்றான், மகேஷ்ன்றான், மாணிக்கம்ன்றான், போதா குறைக்கு ஆண்டனி. அவன் போலீஸா பியூனான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த ஃபோனை தூக்கி உடைக்கலாம். மகனே, இது அப்பா சம்பாதிச்சு வாங்கின ஃபோன்ரா மகனே. அதை நீ உடைக்கூடாது. நீயா சம்பாதிச்சு வாங்கி உட. மகனே, எந்த காலத்தில் நான் சுயமாக சம்பாதிச்சு வாங்க போகிறேன்? நானே மென்டல் டார்ச்சரில் இருக்கிறேன். சும்மாரியா மகனே, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உனக்கு எதுக்கு வருது தெரியுமா மகனே? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அப்பா முன்னாடி ஸ்மோக் பண்ணுற, ஏதோ ஃப்ரெண்டு பேர் சொல்கிற மாதிரி ஜேம்ஸ் ஜேம்ஸ் அப்படிங்கிற. இது ஆண்டவன் நம்ம தலையில் எழுதி வச்சது மகனே, யாராலும் மாற்ற முடியாது. இறைவன் கொடுத்த வரம். என்ஜாய். இவெல்லாம் ஒரு அப்பன் பேசுகிறான். சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு. சிகரெட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது மைசான். தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட். டானி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்னா? போயிட்டு வரேன் தான் அர்த்தம். வர ஓகே. எங்கே போகிற? டியூட்டிக்கா? இந்த ட்ரெஸ்ல யாராவது டியூட்டிக்கு போவாங்களா? சித்தி பார்த்துட்டு வர போறேன். எதுக்கு? ஏன்? என்ன விஷயமா போற? எப்படி போற? நீ யாரு? என் ஹஸ்பண்ட் தானே? நான் என்னமோ கிரிமினல் மாதிரி, நீ என்னமோ பெரிய ஜட்ஜ் மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, இந்த கேள்வி கேட்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் பதில் சொல்ல மாட்டேன். உன் பொண்டாட்டி ஒன்னும் பெரிய கிளியோ பாட்ரா இல்ல, ரோட்ல போனா யாராவது தூக்கிட்டு போறதுக்கு. நான் வெளியே போறேன். பைத்தியக்காரி மாதிரி பேசாத. நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உன் குடும்பமே பைத்தியக்கார குடும்பம். இங்க வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். கொன்னுடுவேன். என்ன என்னமோ கீழே டமால் உளுந்து சவுண்டு கட்டுச்சு. மகனை எதை போட்டு உடைச்சியா? போடா. I'm sorry. I still love you, Danny. டேனியல், வேண்டாம்ப்பா. அவ நல்ல பொண்ணுப்பா. பிருந்தா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா.
சொல்றதை கேளுப்பா. அவ இப்படி ஆகுறான்னு அதுக்கு காரணமே நீதான். பொம்பளைங்க கிட்ட பொறுமையா போகணும்ப்பா. உனக்கும் உங்க அப்பாவுக்கும் பொம்பளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னே தெரியல. சொல்றதை கேளுப்பா. அந்த காலத்துல நான் பொறுமையா போயிட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்லப்பா. பிருந்தா கிட்ட அன்பாவும் பொறுமையா நடந்துக்கப்பா. உனக்கு தெரியாது, அவ சித்தி வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எவன் கூட போறாமா? அதை மறக்கிறது அடிச்சிட்டு போறா. விடுமா, நான் போய் பார்க்கறேன். பொம்பளைங்களை சந்தேகப்படக்கூடாது. ப்ளீஸ். அதுவும் வைஃப் டான்ஸ்ட்டு வேவ் பார்க்க கூடாதுப்பா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்ல கேளு டேனியல். வேண்டாம் டேனியல், நில்லு. நில்லு. சொல்றது கேளு. வராத. எப்படி இருக்க பிருந்தா? ஏதோ இருக்கேன். எனி ப்ராப்ளம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டேனியல் கூட லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என் மேல உயிரே வச்சிருக்காரு. அன்புதான் இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்ப எங்க போயிட்டு இருக்க? சித்தியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். உங்க சித்தியை நானும் பார்க்கணும்னு இருந்தேன். நானும் உன் கூட வரட்டுமா? வா. ஏன் நீ முன்னாடி கார்ல போ, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என் வண்டியில வா. வா. டிரைவர், வண்டியை ஸ்டேஷன்ல விட்டுருங்க. எல்லாம் போய் மாதவன், நீங்க இனிமேல் எனக்கு போனே பண்ணாதீங்க. ஸ்ரீ உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தா. நீங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க. அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை அவனை போய் பாத்தீங்களா? உங்களுக்கு பொண்டாட்டி முக்கியம், பொண்டாட்டியோட தம்பி முக்கியம் இல்ல. ஆக்சுவலி அப்படி இல்ல காவேரி, நான் போனோம் தான் நினைச்சேன். உங்க அம்மாவை கட்டிக்கிட்டு காலம் பூரா அழுங்க. காவேரி, மாதவன் இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதான் எந்திரிச்சிருக்கார். அதுக்குள்ள அவர் இப்படி போட்டு திட்டுறீங்க. சீனு, நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? சித்தி போய் ஸ்ரீய பாத்திருக்காங்க. அவ எவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க தெரியுமா? சின்ன வயசுல நீங்க அதிகமா சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. ஜெயில எனக்கு சோறே கிடைக்காதுன்னு அழுது புலம்பிருக்கான். நம்ம எல்லாரும் போய் பார்த்தா தானே அவனுக்கு ஆறுதலா இருக்கும். நான் மாதவனை திட்டினதுல தப்பே இல்லை. காவேரிக்கா, உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க காவேரிக்கா? சித்திக்கு வேண்டியவங்க யாரோ வந்திருக்காங்க, உட்கார வை. தப்பா எடுத்துக்காதீங்க. அவ இவ்வளவு நேரம் மாதவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா, அதான் இப்படி பேசிட்டா. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. அண்ணா, இது ஸ்ரீதர். இவர் எங்க சீனுண்ணா. ஹலோ. கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சித்தி இல்ல? அம்மா வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. தேங்க்யூ. காவேரிக்கா, என் மேல ரொம்ப கோவமா இருக்கியா? ஸ்ரீ ஜெயில இருக்கிறதுனால நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்களோ அதே அளவுக்கு தான் நானும் வருத்தப்படுறேன். இது பாரு காவேரி, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுனால என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆக்சிடென்ட் ஆன உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், இல்ல ஸ்ரீதர்காவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம சட்டம்னு ஒண்ணு இருக்கே, அது மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல. சாரி, என் மேல வருத்தப்படாதக்கா. ஓ மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, எல்லாம் எங்க தலையெழுத்து. உங்க அப்பா அம்மாவை பாவம் பார்த்து எங்க வீட்டுக்குள்ள சேர்த்தாரே எங்க அப்பா, அதனாலதான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். காவேரி, நம்மள ஆசையா பார்க்க வந்தவங்க இப்படி மனசு வருத்தப்பட மாதிரி பேசாத.
நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்ரீ ஜெயிலில் இருக்கிற வருத்தத்தில் அவ அப்படி பேசிட்டா. இட்ஸ் ஓகே. பிருந்தா, வாமா. வாங்க உட்கார். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்ரீதர். வணக்கம். சித்தி தெரியும்ல? தெரியும். சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. என்னம்மா? ஸ்ரீயை வெளியில கொண்டு வராததால எல்லாரும் என் மேல வருத்தமா இருக்கீங்கல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சட்டப்படியா நீ நடந்துக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா காவேரி அக்கா என் மேல கோவமா இருக்கா சித்தி. காவேரியா? அவ எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவா. ஒரு இமோஷனல் ஃபூல்னு வச்சுக்கே. ஸ்ரீ ஜெயிலுக்கு போனதுல இருந்து 2 நாள் சாப்பிடாம ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கான பாரு. அவளை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ இப்படி இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சாரி, ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு இருக்கோன்னு தப்பா நினைச்சேன். ஃபேமிலில இதெல்லாம் சகஜம் தானே. பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சொல்லு மேடம், உங்களுக்கு தெரியாதது இல்ல. நான் ஒன்னு சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. சொல்லுங்க. இறந்து போன ராஜ்குமார் வீட்டுக்கு நீங்க போய் பேசலாம். பிருந்தாவோட அம்மா தான் கேஸை இந்த மாதிரி ஃபைல் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏழைங்களுக்கு எப்பவுமே ரொம்ப நாள் உண்மையை மறைச்சு வைக்க தெரியாது. அவங்க கோர்ட்ல வந்து உண்மையை சொன்னாதான் ஸ்ரீ வெளியே வர முடியும். நீங்க போனதான் அது நடக்கும் மேடம். நான் போய் பேசினேன்னா சாட்சியத்தை கழிக்கிறேன்னு பிரபாவதி ரொம்ப தகராறு பண்ணுவாங்க. மேடம், நான் போய் பேசுறேன். அதெல்லாம் வேண்டாம் யோகி. இல்ல மேடம், நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஐடியா ஸ்ரீதர். இட்ஸ் ஓகே சார். சரி சித்தி, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, வரேன் சரி. மேடம். வரேன் சித்தி. ஓகேம்மா. பிருந்தா, பூ இல்ல வேண்டாம். பூ வேணாம்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. வேண்டாம் சித்தி. நீ பின்னால் திரும்ப நானே வச்சு விடுறேன். இல்ல இல்ல, என் கையிலே கொடுத்துரு. தேங்க்ஸ். காவேரிக்கா, இன்னும் என் மேல கோவம் தானா? இன்னும் இருக்கு கொஞ்சமா. வரேன் சித்தி. சரிம்மா, வரேன் மேடம். போயிட்டு வரேங்க. சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.